வணக்கம். ரைட்டர் காசி தினகர். அவரை மாதிரி ஒரு இயக்குனர் உலகத்துல எனக்கு கிடைக்கிறது அபூர்வம். இந்தியாவுல இல்ல உலகத்திலேயே அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளவு பேரை உருவாக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு யுனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். அவர் இன்னும் இமயம்ங்கிறதுக்கு மேலயும் ஏதாவது ஒரு தகுதி இருந்தாலும் அதுக்கு தகுதியானவர் சொன்னேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன எனக்கு என்ன ஒரு ஒண்ணு புரியலன்னா, அவர வந்து அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. அவர் அனாதையா அவர விட்டுட்டாங்க. அவர வந்து யாரும் கவனிக்கல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. சினிமாவுல நன்றி கெட்ட மனிதர்கள் அரசியல்ல கூட வந்து இந்தியன் சினிமாவுல இல்ல சினிமா துறையில நன்றிக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை யார வேணாலும் என்கிட்ட பேச சொல்லுங்க. நன்றி என்ன சினிமா உலகில நன்றி இருந்தது. பணமும் புகழும் இருந்தாலும் வந்து கூடுவாங்க. அது இல்லாதவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. நான் கேட்கிறேன், அது யார் கங்கை மரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். கங்கை மரனுக்கு ஒரு அண்ணன் இருந்தார் இல்லையா? இளையராஜா. அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார் இல்லையா? பாஸ்கர். அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார்ல, பாவலர் வரதராஜன். அவங்க குடும்பம் பிள்ளைகளுக்கு எல்லாம் எல்லாரும் அவங்க கூடயே இருந்து ஒற்றுமையா இருந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? இல்லையே. அவங்கவங்க சுயநலமா அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க தான் இருந்தாங்க. பாரதி ராஜா சார் அம்மோன்னு விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க யாரும் விடல. அவருடைய குடும்பத்துல ஏற்பட்ட சில மன வருத்தம், பிரிவு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். பிள்ளைகள் சொல்றதை கேட்டிருக்காரு. ஏதாவது ஒரு மன வருத்தத்துல அவங்க கொஞ்ச நாள் தனியா இருந்தாங்க. வாகரத்து பண்ணலையே. வாகரத்து பண்ணி உடனே இன்னொரு நடிகை சேர்த்துக்கிட்டாரு. 3 பொண்டாட்டி, 4 பொண்டாட்டின்னு பாரதி ராஜா சாரும் தப்பான நிறைய பொண்டாட்டிகள்னு சொல்ல முடியாது. அந்த அம்மாவும் கௌரவமா வாழ்ந்தாங்க. பையன் இறந்த சோகத்துல இருந்தாங்க. இவரு வந்து பையன் இறப்புக்கு இவர் காரணமா இருக்குமோன்னு எந்த தாய்க்கும் ஒரு பணம் கேட்டிருப்பாரு. பையன் கொடுத்துருக்க மாட்டாரு. அல்லது அப்பாவுக்கு மகனுக்கு உள்ள சண்டையில எந்த தாயும் மகன் பக்கம் தான் நிற்பாங்க. கணவன் பக்கம் நிக்க மாட்டாங்க. ஏன்னா அதனால அது தனிப்பட்ட வாழ்க்கை. அதுல வந்து இவங்க சொந்தம் இல்லை. யாருக்கு தான் நான் கேட்கிறேன். ஆனானப்பட்ட எஸ்.ஏ. ராஜ்கண்ணு தானே அறிமுகப்படுத்தினாரு பாரதி ராஜாவை. அவர் இறந்தப்ப எத்தனை பேர் போனாங்க? அங்க போய் கங்கை மரன் அழுதுட்டு இருந்தாரா? அங்க இருந்த எல்லாரும் போய் அழுதாங்களா? எஸ்.ஏ. ராஜ்கண்ணை வீட்டுக்கு ரஜினிகாந்த் போனாரா? கமலஹாசன் போனாரா? இறந்ததே தெரியாது. எங்கேயோ அனாதையா இருந்தாரு. பாரதி ராஜா சாரா உதவி செஞ்சாரு நன்றியோட. நான் முதல்ல எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது பாரதி ராஜா சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கங்கை மரன். அந்த படத்துல ப்ரொடியூசர் ஒரு வேண்டாம்னா என்ன பண்ணிருக்க முடியும் பாரதி ராஜா? பாரதி ராஜா இஸ் நாட் த ப்ரொடியூசர். எஸ்.ஏ. ராஜ்கண்ணன் ஒருத்தர். அவரு கஷ்டப்பட்டு போராடி தேங்காய் வியாபாரம் பண்ணி பாரதி ராஜாவை கண்டெடுத்து அவர் எங்கெங்கயோ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர் இயக்குனர் ஆயிருக்காரு. அப்ப அதுல நீங்க மியூசிக் டைரக்டர் இளையராஜா போடு, அப்புறம் கங்கை மரம் பாட்டு இளையராஜா ஏற்கனவே என்ன கிளியினாலும் ஓகேன்னு இருக்கலாம் ராஜ்கண்ணு சார். ஆனா கங்கை மரனுக்கு பாட்டு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? வேண்டாம் பாரதி, புதுசெல்லாம் வேண்டாம். கண்ணதாசனே எழுதட்டும், வாலியை எழுதட்டும்னா ஒண்ணும் மீறி இருக்க முடியாது இல்லையா பாரதி ராஜா? அதனால இவங்க பணமும் புகழும் இருந்து கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் வசதியா இருக்கிறவங்க வீட்டுல போய் இவங்க எல்லாருமே அழுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க. ராதிகாவை போய் கட்டி அணைப்பாங்க. ராதிகா வந்து அவர்களுடைய படத்துல நடித்த ஒரு நடிகை தானே. அதை வந்து அவர் விஜய் கட்டி பிடிக்க அணைக்கிறாரு. ஆளுகள் சொல்றாரு சத்யராஜ் வந்து பிடிக்கிறாரு. ராதிகாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் தொடர்பு என்னன்னா ஒரு டைரக்டரும் ஒரு நடிகை அவ்வளவுதான். அவர் அறிமுகப்படுத்தினார். அந்த அந்த அதுக்கு ட்ரிபியூட்டுக்கு எவ்வளவோ நடிகைகள் வராங்க. அங்க நீங்க இறக்கம் சொல்ல வேண்டியது பாரதி ராஜாவினுடைய மருமகள் அங்க நிக்கிறாங்க. மகள் இன்னும் வர லேட்டானா அல்லது மனைவி வந்து அவங்க கிட்ட போய் ஆறுதல் சொல்லணும். இல்லைன்னா அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட போய் ஆறுதல். ராதிகாவுக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு நடிகைக்கும் என்ன 1000 அவங்க நெருக்கமா இருக்கட்டும், உறவு இருக்கட்டும், அவங்க குருவா இருக்கட்டும், அந்த அம்மா ஒரு சீடன் இடத்துல இருக்கட்டும், அவராலதான் அந்த அம்மா உருவானவங்க. அவங்க அவங்ககிட்ட போயிட்டு அழுதுட்டு அழுது அதுவே காமெடியா இல்லையா? பாரதி ராஜா கூட அங்க மனோஜ்குமார் இருக்காரு, ஒய்ஃபனுடைய தம்பி. அங்க இன்னொரு கேமராமேன் இருக்காரு தனபால்னு. அல்லது அவருடைய கூட பிறந்த தம்பி ஜெயராஜ்னு இருக்காரு. எல்லாரும் எனக்கு நல்ல பழக்கம். நான் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜெயா டிவில என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜெயராஜ் சார்லாம் எனக்கு நல்ல பழக்கம். அவங்கதான் ஒரு குடும்பம். சரி அப்படி பார்த்தா அவருடைய தங்கை இருக்காங்க. அவருடைய இன்னொருத்தர் ஒரு நெருக்கமான அண்ணன், தம்பின்னு இருக்காங்கன்னு வைங்க. அவங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்க. அவங்கள கூட வந்து கொண்டு ஏழ்மையில அவங்க இருந்தாங்க. அவங்கள கொண்டு வந்து எந்த நடிகர்கள் தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியை கொண்டு வந்து கூடயே வச்சு அவங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்து சென்னையிலேயே வச்ச நடிகை எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லுங்க. சொல்லுங்களேன். இறந்ததுக்கு அப்புறம் போவாங்க. துளிராஜனுடைய தம்பி நாமா. அப்புறம் இன்னொருத்தர் போவாரு. நாகேஷ் தாராபுரத்துல நான் தான் நாகேஷுடைய சித்தப்பாம்பாங்க. ஆளுக்கு தன் நெருங்கிய சொந்தத்தை நெருங்க விடாமல் செய்தது யார் அப்படின்னா அந்த நடிகர்களுக்கு இயல்தான குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தை நெருங்க விடாம செஞ்சா யார் அதுக்கு பொறுப்பு? அவங்கதான் பொறுப்பு. ஜெயகாந்தனுடைய நெருக்கமான குடும்பம் ஒதுங்குதுன்னா அந்த அம்மா வந்து நீ எங்க குடும்பத்தை உங்க குடும்பத்தை நான் ஏத்துக்கிட்ட மாதிரி என் குடும்பத்தை நீ ஏத்துக்கணும்னு சொல்லலையே. என்ன நடிகர்னு சொல்லலையே. அப்படி சொல்லலையே. யாராவது சொல்லியிருக்காங்களா கேளுங்க. என்ன நடிகனாவது இல்ல எல்லார் குடும்பத்தையும் அவர் கஷ்டப்பட்ட காலத்துல அவரு சந்திரபாபு தன்னுடைய குடும்பத்தை பூரா தம்பியை கூப்பிட்டுக்கிட்டாரு. நாகேஷ் வந்து அவருடைய சித்தப்பா பெரியப்பாவுக்கெல்லாம் வீடு வாங்கி கொடுத்தாரு. எதுவும் கிடையாது. சினிமாவில கிடையாது. நடிகைகள் கூட செஞ்சு கேள்விப்பட்டிருக்கேன்.
கஷ்டப்பட்ட காலத்துல நடிகைகள் தன்னுடைய அப்பாவை வயசான காலத்துல கூட அப்பாவை கூட வச்சு அம்மாவுக்கு கூட மாட உதவியா இருந்து கடைசி வரைக்கும் தன் தாயவோ தந்தையவோ கூட வைத்திருந்த நடிகர்கள் இருக்காங்க. நடிகர்கள் மிக குறைவு, இருந்தா அபூர்வம். இன்னைக்கு நீங்க உங்களால சொல்ல முடியாது டக்குன்னு ஜெய்சங்கருடைய அப்பா யாரு அம்மா யாருன்னா அவங்க எல்லாம் பொசிஷன்ல இருந்தவங்க, நல்ல பொசிஷன்ல இருந்தவங்க. ஆனா ஏழ்மையான ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த காமெடி நடிகர் இருக்காங்க. அவங்க குடும்பம் கவுண்டமணியோட குடும்பத்துல யாரு எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுமா யாருக்காவது? யோகி பாபு ஃபேமிலி அண்ணன் தம்பி என்ன இருக்கான்னு தெரியாது. இது சினிமாவினுடைய நன்றி கட்டத்தனம். எல்லா நடிகனும் அப்படிதான் இருப்பான். ஏதாவது கஷ்டம்னு வந்தா பணம் கொடுத்து ஒதுக்கிடுவான். அதே மாதிரி டைரக்டர்களும் அப்படிதான், கேமராமேனும் அப்படிதான். அசோக்குமார் இறந்தப்ப எத்தனை பேர் போய் பார்த்து அழுதிங்க? அவ்வளவு பெரிய கேமராமேன் சுதாசினி ஃபர்ஸ்ட் அசோக்குமார்ட்ட தான் அசிஸ்டண்டா இருந்தவங்க. நெஞ்சத்தை கிள்ளாதே. அதுக்கப்புறம் ஹீரோயின். அசோக்குமார் இறந்த உடனே போய் பார்த்து ஐயோ சரிந்து விட்டது, ஒளிப்பதிவு துறையே அழிந்து விட்டதுன்னு பேசினாங்களா? ஏன்னா அவர் அந்த வசதி இல்லை. அவரும் பெரிய பங்களா கோடி கணக்குல சொத்து சொகம் ஊரெல்லாம் இடம் நில போல அதான் பணக்காரன் சினிமாவில் சேர்த்தாதான் அவனுக்கு மரியாதை கூட கிடைக்கும். ஒரு ஏழையா பணக்காரனா வந்து ஒரு ஏழையா இருந்து பணக்காரனாகி மறுபடியும் ஏழையாகி சினிமாவில் சேர்த்தானா அவன் இந்த உலகம் கண்டுக்காது. நீ கண்டுக்குவியா அப்படின்னா நான் எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை கொடுத்தவர்கள் வந்து என்னை விட வசதியா இருக்காங்க. அதனால நான் அந்த இறப்புக்கு போவேன், அவ்வளவுதான். எனக்கு வாழ்க்கை கொடுத்தது 2 பேர் தான். ஒண்ணு ராமநாராயணன், ஒண்ணு வைஜி மகேந்திரன். ராமநாராயணன் இறந்தப்ப போனேன். நான் யாருக்கும் நன்றி கடன் போடுற அளவுக்கு என்ன யாரும் சினிமாவில் என்ன உயர்த்தி விடல. நானே போராடி கஷ்டப்பட்டு நானா உருண்டு புரண்டு எழுந்திருச்சு இன்னைக்கு ஒரு ஸ்டடியா வந்து உட்காந்து கனடாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அமெரிக்காவில் 15 வருஷம் இருப்பேன், உலகம் பூரா சுத்திட்டு கனடாவில் வந்து தற்காலிகமா ஒரு 6 மாசம் இருப்பேன். திருப்பி போயிட்டு திருப்பி 6 months வரலாம். எனக்கு மல்டி என்ட்ரி விசா வந்து 10 வருஷம் எனக்கு இருக்கு. அதனால ஐ கேன் பி அ கனடியன் இன் ஃபியூச்சர். அதுக்கு நான் சொல்லல. என்ன இன்னைக்கு அந்த சேனல்ல அன்னைக்கு என்ன பேட்டி எடுத்தாங்க இந்த சேனல்ல. அது வருஷம் ஆயிடுச்சு, 2-3 வருஷத்துக்கு முன்னால எடுத்து இன்னைக்கு மறுபடியும் சார் நாங்க மறுபடியும் இதை ரெனியூ பண்றோம், நீங்க எனக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியுமான்னா நாங்க உட்காந்து நானே கேமராவை செட் பண்ணி இந்த சேர்ல உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறேன் இதை பாக்குற ரசிகர்கள். அதனால சினிமாவுக்கும் நன்றிக்கும் சம்மந்தமே இருக்கு. எனக்கு தெரியும் பாரதி ராஜாவை அறிமுகப்படுத்தின ராஜ்கண்ணு குடும்பத்தை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி பாரதி ராஜா முதல் முறையா சேர்ந்த ஒரு இயக்குனர் எத்தனையோ இயக்குனர் குண்டனா கனகளை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் கிருஷ்ணன் நாயர்கிட்ட இருந்தது சொல்ல மாட்டாங்க. அது அவரை ஜெகநாதன் சார்ட்ட இருந்தது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் குண்டனா கனகல் அளவுக்கு பெரிய இயக்குனர் அல்ல, சொல்ல மாட்டாங்க. ரா சங்கரன் அப்படின்னு ஒருத்தர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணார். யாராவது சொன்னாங்களா பேட்டியில? ஏதாவது ஊடகவியலாளர் அப்படிங்கிறாங்களே உடனே மூத்த பத்திரிகையாளர் இந்த மாதிரி ஊடகவியலாளர் எல்லாம் போடுறாங்களே, எவனாவது ராசங்கரன் சார்ட்ட ஒர்க் பண்ணார் பாரதி ராஜா சார்? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ராசங்கரன் வந்து ஒரு பெரிய சங்கர் மாதிரியோ இல்ல இன்னைக்கு இருக்கிற நெல்சன் மாதிரியோ யோகேஷ் கனகராஜ் மாதிரியோ இல்லை, வெறும் புகழும் பணமும் மட்டும்தான். சினிமா துறையில உங்களுக்கு இறக்கும் போது உங்களை கவனிக்க உங்களை தேடி ஆள்கள் வருவதற்கு காரணம் உங்களுடைய அழகு, திறமை, புகழ் எல்லாத்தையும் மீறி உங்களுடைய பொருளாதார நிலைமையும் உங்களுக்கு ஏற்பட்ட நீங்க அறிமுகப்படுத்தினவங்க எல்லாம் எந்த உதவியும் கேட்காம கடைசி வரைக்கும் நீங்க சுய சுய சம்பாத்தியத்துல கௌரவமா வாழ்ந்தீங்கன்னா 10 பேரா தேடி வருவோம். நீங்க கஷ்டப்பட்டு ஒரு உதவி கேட்டா வரமாட்டான். நான் உங்களுக்கு எல்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க. அவ்வளவு பெரிய ஸ்ரீதர் நாகேஷ் அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய நடிகனான நாகேஷ்ட ஒரு கஷ்டம்னு உதவி கேட்டப்ப யார்ட்டையும் கேட்காத ஸ்ரீதர் ஒரு உதவல. ஏதோ போய் சொல்லி சமாளிச்சிட்டார். பேரலிட்டிக் அட்டாக் வந்த ஸ்ரீதர். ஸ்ரீதருக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் பாலச்சந்தர், பாரதி ராஜா எல்லாம் ஸ்ரீதர்ங்கிறவர் தான் அந்த காலத்துல 27 நாள்ல படம் எடுத்த முதல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டர்ங்கிறவர் ஸ்ரீதர். டைலாக குறைச்சு இன்னொன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் கிராமத்தை முதல்ல வெளியில கொண்டு அதெல்லாம் இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் படத்துல நீங்க பாத்தீங்க 16 வயதிலே மக்களை பெற்ற மகராசி ஏபி நாகராஜன் ஃபுல்லா வில்லேஜ்ல எடுத்தாங்க. கற்பகம்னு ஒரு படம் வில்லேஜ்ல எடுத்தாங்க, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். கலர்ல வந்த படத்துல ஃபுல்லா கிராமத்துக்கு கொண்டு வந்தது அவர் தான். சோ பாரதி ராஜா மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டர் சத்தியமா நான் வந்த காலம் இல்லை, நான் வர்றதுக்கு முன்னால இருந்தே அவரை மாதிரி ஒரு படங்கள் பண்ண ஆள் இல்லைங்கிறது உண்மைதான். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முதல்ல ட்ரை பண்ண ஆர்டிஸ்ட் வேற, அவங்க எல்லாம் சரியா வரல. அவர் கரெக்டா நெருக்கமான பழகின கமல்ஹாசன் வந்தாரு, ரஜினிகாந்த் அப்பதான் வந்துகிட்டு இருந்தாரு. கமல் மூலம் ஸ்ரீதேவி வந்தாங்க, இளையராஜா ஏற்கனவே பழக்கம் பாரதி ராஜாவுக்கு. அப்படி அமைஞ்சது, எல்லாருக்கும் அப்படி அமையாது. சோ பாரதி ராஜாவுக்கு அமைந்த வாழ்க்கையில எந்த இழப்பும் இல்லை, மகன் இழப்பை தவிர. அவர் வாழ்க்கையில எதையும் இழக்கல, வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றவர் தான். சினிமாவில் எவ்வளவு பெரிய இமயமோ அப்படி வாழ்க்கையில நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, நல்ல பிள்ளைகள், நல்ல மனைவி, நல்ல உதவியாளர்கள், நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் எல்லாம் அமைஞ்சு ஃபுல்ஃபில் ஆகிறது. 84-85 வயசு வரைக்கும் நிறைவா வாழ்ந்தவர். அந்த மகனுடைய இழப்புங்கிறது தான் அவரை அடிச்சது. அதுதான் மிகப்பெரிய பாதிப்பா இருந்தது. மனிதர்களுக்கு பிளஸ் மைனஸ் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது, கடவுளுக்கே சொல்றோம். அதனால
அவர் வாழ்க்கையில அவர் இந்த தப்பு செஞ்சாரு, அந்த தப்பு செஞ்சாரு, அது பண்ணாரு, அவர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாருன்னு அவருடைய பர்சனல் வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா அத சொல்றவன் குடும்பமும் ஒழுக்கமா இல்ல. எவன் எவன் பேசிட்டு இருக்கானோ, அவர பத்தி கமெண்ட் குடுக்கிறானோ, அவங்க வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, அவன் பொண்டாட்டி அவன்ட்ட போய் கேட்டா இவன் மனுஷனான்னு சொல்லுவாங்க. தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் டெய்லின்னு சொல்றது உண்டு. உலகத்துல சினிமாவுல ஒரு மனிதன் முதுமை வந்து அவன் சாகும்போது வறுமையில கஷ்டப்பட்டு செத்தான்னா தான் அந்த தவறு. உண்மைதான். யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, வறுமையை விட கொடியது தனிமைன்னு நானே சொல்லுவேன். ஒரு முதுமையில வறுமையை விட கொடியது தனிமை. என்ன பண்ண முடியும்? எல்லா எல்லா பிள்ளைகளும் அமெரிக்காவுல இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க, ஃபாரின்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டாங்க. சினிமா துறைய விடுங்க. மனைவி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்களுக்கும் கணவருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருவது. அவங்க தனியா வீடு எடுக்குறாங்க. அந்த வீட்ல அவருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. மேல் சாவனிசம், ஆண் ஆதிக்கம் அதிகம் உள்ள நாடுல தான் நம்ம பிறந்திருக்கோம். இந்தியா, முஸ்லிம் கண்ட்ரிகள்ல எல்லாம் ஆம்பளை வந்து என்ன வேணாலும் தப்பு பண்ணுவான். பொம்பளை ஒழுக்கமா இருக்கணுங்கிற ஒரு நாடு. முட்டாள்தனமான ஒரு எத்திக்ஸ் உள்ள நாடு தானே இது. அது மாதிரி இந்த சினிமாவிலயும் அப்படிதான். ஆம்பளை எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவான், எவ்வளவு வேணா கூடயும் பழகுவான். பொண்ணு மட்டும் ஒழுக்கமா இருக்கணும். ஏகபத்தினி வேதனை அவன் இருக்காட்டாலும் பரவாயில்ல. இவன் மட்டும் சரியா இருக்கணும். அவன் ராமனா இருக்காட்டாலும் பரவாயில்ல. அப்படிங்கிறது தான் இந்த தியரி எழுதப்பட்டிருக்கு. அதுல பணமும் புகழும் வர 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 அவங்களுடைய நடவடிக்கைகள் வீட்டிலேயே அவங்க தங்க மாட்டாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்தபடி மனைவியை விட்டு ரொம்ப தூரமாகறதுக்கு காரணமே அவங்களுக்கு வேற சில தொடர்புகள் ஏற்படும். அல்லது பணமும் புகழும் வந்து அவங்க கண்ணை மறைக்கும். இது உண்மை. அவருக்குன்னு இல்லை, நியமனம் இல்லை. எல்லா டைரக்டர்களும் புகழின் உச்சியில இருக்கும்போது அவங்க மனைவிகள் அதை பொறுத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க. கண்டுக்க மாட்டாங்க. காதுக்கு வரும், பேப்பர்ல நியூஸ் வரும். அப்ப அவ்வளவு நியூஸ் கிடையாது. அல்ல யாராவது சொல்லுவாங்க. அல்ல அந்த நடிகையவே தொடர்ந்து அந்த நடிகையவே தன்னுடைய படங்கள்ல போடுவாங்க. அப்ப ஏன் இந்த நடிகை விடாம போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த மனைவிக்குள்ள ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஏன் புதுசு புதுசா அந்த பொண்ணுகளை போடுறாரு? அந்த பொண்ணை மட்டும் விடாம வெளியூர் போறாங்க, அவுடோர் ஷூட்டிங் போகும், அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. ஒரு மனைவிங்கிற முறையில் கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை அந்த கணவன் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. அல்லது அந்த மனைவி விடுங்க என்னால திருத்த முடியாதுன்னு அவன் கணவன் மனைவிக்குள்ள இதெல்லாம் சகஜம். இதை கொண்டு வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவரை அம்போன்னு விட்டுட்டாங்க, அனாதையா விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வந்து பாட்டுலாம் பாடுனேன். நான் அப்படி இப்படின்னு நீ அர்த்தம் இல்லாம ஒரு இறந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கன்னியாகுமரன்லாம் பெரிய ரெண்டு பசங்க செட்டில் ஆயிட்டாங்கிற திமிர்ல ஆணவத்துல பேசக்கூடாது. இப்ப ஏமா எனக்கு வந்து பசங்க செட் ஆயிட்டாங்க அப்படின்லாம் பேசக்கூடாது. நாளைக்கு உங்க முதுமையிலேயே உங்களுக்கு ரெண்டு பசங்க கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில ஃபாரின்ல இருந்திருந்தா, சினிமாவில் இல்லாம இருந்திருந்தா உங்களுக்கும் அந்த நிலைமை எல்லாருக்கும் வரும். சோ ஒரு மனிதனை கடைசி வரைக்கும் எல்லாரும் கூட்டு குடும்பம்ங்கிற சிஸ்டத்தையே அழிச்சிட்டீங்களா எல்லாரும்? இந்த கூட்டு குடும்பம் எங்க இருக்கு? எல்லாரும் ஒரே குடும்பமா வாழ்றாங்களா? இல்ல. அவங்கவங்களுக்கு தனித்தனி வாழ்க்கை வரும்போது தன் குடும்பம்னு போயிரும்போது அப்பா அம்மா கூட இருக்கிற காலமே போச்சு. இப்ப என் பிள்ளைங்க என்ன கூப்பிட்டு நீங்க எங்க கூட இருங்கப்பான்னு சொல்றாங்க. என் மனைவி ஒத்துக்கிட்டதான் நான் வர முடியும். எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல, ஃபாரின் லைஃப் வாங்க அங்கேயே போயிடுவோம். நானும் எனக்கு அப்புறம் என் மனைவி தனிமையில் தான் இருக்கணும். இல்ல என் மனைவிக்கு அப்புறம் நாங்க இது இருக்கிறது இது உலகத்துல நடக்கிறது தானே. என்னமோ அவர் வாழ்க்கையில மட்டும் இந்த சோகம்ங்கிறது இல்லை. வாழ்க்கையில ஜெயித்த 95% சினிமாக்காரர்களுக்கு வாழ்க்கை ஃபெயிலியர் தான். 5% தான் வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு சினிமாவிலையும் ஜெயிச்சவன். 95% பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிவு இருக்கும். ஒரு கணவன் இல்லாம இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மனைவி வேற ஒருத்தரோட வாழ வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். பிள்ளைகள் அம்மோன்னு விட்டுட்டு போயிருக்கும். அல்லது குழந்தையே இல்லாம இருந்திருக்கும். அல்லது வேற ஒருத்தருடைய தொடர்பு வரும்போது அந்த நடிகை வந்து இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணி இவரை போய் காமிச்சிட்டு போயிருப்பா. இதெல்லாம் சினிமாவில் எழுதப்பட்ட விதி தானே. சோ அதனால இவரை கம்பேர் பண்ணிட்டு அவர் அப்படி பண்ணாரு, இப்படி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய தவறுகளை சுட்டி காமிச்சோ அல்லது அங்க வர்றவங்கள்ட்ட போய் கோவிக்கிறது மாதிரி முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. ஆனா வர்றவங்களும் பாசத்துலதான் வர்றாங்க. நீங்க இன்னைக்கு சினிமாவுல சேர்ந்ததுனால உங்களுக்கு தெரியும். மனைவியினுடைய இடத்தை இன்னொருத்தர் நிரப்ப முடியுமா? அல்லது கூட பிறந்த தம்பியினுடைய இடத்தை கங்கைமரன் நான் தான் தம்பின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? சோ யாரா இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து அவரோட பிறந்தவங்க இல்ல. அவர் குடும்பத்துல வாழ்ந்தவர்கள் இல்ல. அவரு இடைமுறத்துல இருக்கும்போது இவங்க எல்லாம் ஒன்னா பழகி இருப்பாங்க. அவருக்கு ஒரு அப்பா அம்மா, ஒரு தம்பி தங்கச்சி, அவருக்கு உறவுகள் இருந்துதானே இருக்கும். அது பிற்காலத்துல பெரிய இயக்குனர் ஆனதுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்திருப்பாங்க. அவரால் முடிஞ்ச உதவியை செஞ்சிருப்பாரு. அது அவருக்கு அவங்க சொன்னபடி அவங்க கேட்காம வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், காசு கொடு, நான் ஏதாவது பண்ண போறேன்னா வேண்டான்னு இருப்பாங்க. வேண்டாம் பேசாம என் கூட இரு. அவங்க அதை விரும்பி இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு கிராமத்து வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சென்னை வாழ்க்கை சில பேருக்கு பிடிக்காது. சென்னையில இருக்கிறவங்க கிராமத்துல ரொம்ப வருஷம் இருக்க மாட்டாங்க. அமெரிக்காவில் வந்து கனடாவில் வந்து நான் மெட்ராஸ்ல இருக்கிற வாழ்க்கையே எனக்கு பெட்டரா தெரியுதுங்க. ஒன்னு எப்படா மெட்ராஸ் போவோம் அப்படின்னு ஃபீல் பண்ற போது கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி சென்னை வாழ்க்கை பிடிக்கும். அதனால அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இயக்குனர் இனிமேல் வருவாரா? வரமாட்டார். இந்த மாதிரி ஒரு மனிதர் எல்லாத்தையும் அன்பா பழகுவாரு, எளிமையா பழகுவாரு. தலகனம் அகங்காரம் கிடையாது. ரைட்டர்ஸ் அவருக்கு டிச் பண்ண ரைட்டர்ஸ் எல்லாம் உண்டு. அவரை வந்து மட்டம் தட்டின டெக்னீஷியன்ஸ் உண்டு.
எல்லாம் படமானு கேட்டவங்க உண்டு. ஒரு படம் அவர் தோல்வி அடைஞ்ச உடனே அவர் எள்ளி நகையாடினவங்க உண்டு. அதான் பாரதி ராஜாவோட அவுட்டுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கல. ஒரு ஜென்ம விரோதியா ஒருத்தனை அவர் கருதுனதே இல்லை. கடைசி காலத்துல அவருக்கும் மணிவண்ணனுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, அது உண்மை. ஆனா மணிவண்ணன் என்ன சொல்லி அவரை காயப்படுத்தினாருங்கிறது எனக்கு தெரியாது. அதனால அவர் கடைசி வரைக்கும் மணிவண்ணனை ஒதுக்கி வச்சிருந்ததுக்கு மிக வலுவான ஒரு காரணம் இருக்கும். மணிவண்ணன் நன்றி கட்டத்தனமா பேசியிருக்கணும். அவர் யாரா இருக்கட்டும், எனக்கு மணிவண்ணன் எல்லாரும் பழக்கம் தான். அதனால அவருக்கு ரொம்ப நன்றியோட இருந்தவர்கள் யாருன்னா, அவருடைய மனைவிக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்க முடியும். அப்புறம் அவருடைய பிள்ளைகளுக்கு பிறந்த அதுக்கப்புறம் தான் டெக்னீஷியன்ஸ், கேமராமேனு, அவர் படத்தில் நடித்த நடிகர்கள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள்லாம் அதுக்கு பின்னால. அவர் சாதாரணமா அதே பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு அவர் வந்து ஒரு ஏழ்மையில இருந்தாருன்னா அவர் யாருன்னு தெரிய கூட செய்யாது. அல்லது தொடர்ந்து படங்கள் தோல்வி அடைஞ்சு படங்களே இல்லாம வீடு வாடகை கொடுக்க முடியாம மனைவி குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாருன்னா அது ஒரு செய்தியா தான் இவங்க பார்ப்பாங்க. அப்ப அந்த இமயம்ங்கிற அவ்வளவு பெரிய மேதை ஜெயிச்சுட்டாரு, ஆனா இன்னைக்கு தோத்துட்டாரு. சாகுற வரைக்கும் உங்களுக்கு பணமும் புகழும் இருந்தா அந்த சாவுக்கு எல்லாரும் வருவாங்க. அரசு மரியாதை கூட கிடைக்கும். அட்ரஸ் இல்லாம காணாம போய் கக்கன் மாதிரியோ அல்லது நந்தான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வறுமையில வந்து காமராஜர் மாதிரி ஒரு தலைவரும் அவரெல்லாம் புகழ் படத்தோட இருந்தாரு. இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆளால தோக்கடிக்கப்பட்டு இருந்தாலும் நினைவில்லமா தான் இருக்காரு, அவ்வளவுதான். அதுவும் சிஎம்மா இருந்ததுனால. சிஎம் ஆகாம சாதாரண ஒரு கட்சிக்கு உழைச்சிருந்தாலும் அவரையும் கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் சினிமாவிலங்கிறது அரசியலோட மோசம் சினிமா. அதனால நன்றி உணர்ச்சிங்கிறத இவங்க காட்டுறதெல்லாம் என்னன்னா அது ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் என்ன மறந்துடுவாங்க. அன்னைக்கு எவர் இறந்து போயிட்டாருன்னு அழுதாங்க, ஆர்பி சௌத்ரின்னு வந்து அழுதாங்க. இப்ப பாரதி ராஜா சாரை பத்தி அழுறாங்க. நாளைக்கு இன்னொரு இயக்குனர் இறந்துட்டாலும் இன்னொரு நடிகர் இறந்துட்டாலும் அவர் மாதிரி ஒரு இயக்குனர் வராதுன்னு பேசுவாங்க. சினிமாவில் வசனம் பேசிய வளர்ந்தவர்கள் தானே அவங்க. அங்க எழுதுற வசனத்தையும் அவங்க சொந்த வசனத்தையும் பேசி வளர்ந்தவங்க. அதனால புகழ் பணம் இருக்கிற ஒருத்தர் வறுமையில இல்லாமல் தன் குடும்பத்தை கடைசி வரைக்கும் கௌரவமா காப்பாத்திட்டு அவர் இறந்தா அது ஒரு நல்ல சாவு தான், நல்ல மரணம் தான். எல்லோருக்கும் வரக்கூடிய மரணம். அவருக்கு மகனும் இருந்திருந்தால் அவர் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கூட இருந்திருக்கலாம். மகனுடைய இழப்பு அவர் நிச்சயமா அவரை நோயாளியாக்குனது உண்மை. அது விதி. அது யார் மேல தவறுன்னு சொல்ல வேண்டாம், எழுதப்பட்ட விதி. அவர் இந்த வயதில் இறக்கணுங்கிற திரைக்கதை அமைச்சது அவர் பெரிய திரைக்கதை ஆசிரியர்களோட அவர் பணியாற்றி இருந்தாலும் அவருடைய வாழ்க்கைக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறது, என் வாழ்க்கைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கு திரைக்கதை எழுதுறது கடவுள் மட்டும்தான். எல்லா மதத்துக்கும் பொதுவான இறைவன். அந்த இறைவன் எழுதின திரைக்கதையில ஒரு சாதாரண சின்னச்சாமியா வந்தவர், ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தவர், அங்க ஏதோ ஒரு சுகாதாரத்துறையில வேலை பார்த்தவர், இந்த தடுப்பூசி ஏதோ ஒண்ணு போட்டாருன்னு சொல்றாங்க. இங்க வந்த ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்த சின்னச்சாமி என்கிற மனிதருக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை வந்தது, இவ்வளவு பெரிய ஒரு அரசு மரியாதையோட அவரை அடக்கம் செய்யணுங்கிற அளவுக்கு கௌரவம் வந்து நாடு கொடுக்குது, தமிழ்நாடு. அதுதான் இறைவன் எழுதின மிகப்பெரிய வெற்றி. பையன் இறக்கணுங்கிற ஒரு விதி இருந்திருக்கு, அது போச்சு. இன்னைக்கு அந்த மருமகள் இருக்கா, மகள் இருக்கா, அவங்க பாதுகாத்துக்கிடுவாங்க இந்த சொத்தையோ சொகத்தையோ. அவங்க ஒற்றுமையா இருந்து அப்பாவுக்கு ஒரு கௌரவ குறைவா இதுவரைக்கும் நடக்கல. பிள்ளைங்க நடப்பாங்க. அவர் பையன் கூட அவரா விரும்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அதுவும் அந்த பொண்ணு நடிப்பை கூட விட்டுட்டு வந்து வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு. பேரம்பேத்தியோட வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் வராது. 150 வயசு வரைக்கும் வெள்ளக்காரர்கள் மாதிரி 100 120 வயசு வரைக்கும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. பேச 80 85 90 90 100 120ன்னு போவாங்க. நம்ம நாட்டுல 60 தாண்டினாலே ஏஜ் இருக்குமா. 70 அவ்வளவுதான் லிஸ்ட். பாட்டே எழுதிடுவாரு வைரமுத்து. 70க்கு மேல அவர் ஜெயிச்சிட்டதுனால அவர் எந்த வயசுல வெற்றி பெற்றாரோ அது மட்டும் நல்ல வயசு. 60க்கு மேல இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. 70க்கு மேல நீயே சேர்த்து போ தற்கொலை பண்ணிருன்னு கூட பாட்டு எழுதிடுவாரு. அது வந்து வித்தியாசமான ஒரு பாடல். அதுல 80 வயசுல எல்லாம் வெள்ளக்கார நாட்டுல டைரக்டர் ஆனவன் இருக்கான், 80 வயசுல ஸ்டார் ஆகி ஜெயிச்சவன் இருக்கான், எல்லாம் இருக்கான். நம்ம நாட்டுக்கு அது பொருந்தாது. அதனால பாரதி ராஜா சாருடைய இந்த நினைவு நாள், இந்த நினைவஞ்சலியா ட்ரிபியூட்டா நான் வந்து அவரோட பணியாற்றலையேங்கிற ஒரு வருத்தத்தோட அவருடைய படங்கள்ல நடிக்க முடியாம போச்சுங்கிற வேதனை இருந்தாலும் அவருடைய நல்ல குணம், மிகப்பெரிய ஒரு மனிதர் அவரு. அவர் எல்லாருக்கையும் ஒரே மாதிரி பாசமா பழகினாரு. யாரையும் மட்டம் தட்டி புண்படுத்தி கோபமா பேசி அசிங்கமா பேசினவர் அல்ல. ஆனா அவருடைய கோபம் நியாயமா இருக்கும். அந்த கோபத்தை வெளிப்படுத்துற விதம் கூட ரொம்ப ஆணித்தரமா இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத ஒரு உண்மையான ஒரு உயர்ந்த இமயம் எங்கள் பாரதி ராஜா சார், இயக்குனர் இமயம் தான். அவரை மறுபடி உங்களோட சேர்ந்து நான் அவரோட பார்த்த காலங்கள், அவர் இருந்த இந்த இண்டஸ்ட்ரியில நானும் இருந்தேங்கிற அந்த பெருமையோட இந்த பேட்டியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த எபிசோட்ல வேற ஏதாவது சினிமா சம்பந்தமான ஒரு விஷயங்களை பத்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் முறை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகரன்.